மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சத்யபாமா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 110 விதியின் கீழ் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் எல்லாம் கொடுத்து இன்றைக்கு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், எந்த விதத்திலையும் அவர்களுடைய பணிகள் தொய்வு ஏற்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சியை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல்கண் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சற்று முன்னால் இந்த அவையிலே நுழைந்த பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை கொடுத்தேன். அந்த கோரிக்கையை வாங்கின உடனேயே இந்த பிரச்சனை 2 நாளைக்கு முன்னாலேயே என்னுடைய கவனத்திற்கு வந்தது. திருப்பூர் கூடிய அந்த குப்பை பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்தது. ஒன்னொன்னு அவர் மனசுல வச்சிருக்காங்க. ஆகவே அவர்களுக்கு இந்த தருணத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பால் உற்பத்தியாளர்களின் சூழ்நிலையை அறிந்து தாயுள்ளத்துடன் பால் கொள்முதல் விலையை உயர்த்திய அறிவிப்பு வெளியிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் வழங்க வேண்டும் என்பது மனதார பாராட்டி வரவேற்று, அதுவும் முதல் முறையாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனம் மட்டுமல்ல, அதற்கான எரிபொருள் மட்டுமல்ல, உதவியாளர்களுக்கும் சேர்த்து வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அந்த எண்ணத்தை மனமாற ஓட்டுநர் உட்பட அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, 2ஆம் முறை சட்டமன்றராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, ஏன்னா அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் என்பது முதல் முறை, ஏன்னா மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர். இல்ல அனைவருக்கும் கோப்பி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.